திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிக பலமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்று மக்களோடு ஒரு கூட்டணியை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுவும் மிக சிறப்பாக மிக பல வாய்ந்ததாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பீகார்ல வெளிநாட்டு வாக்காளர்கள் இருந்ததாகவும் அதுக்கு லாலு பிரசாத் கடந்த 3 தேர்தல்கள் இது போன்றுதான் பாஜக கூட்டணி இல்லைங்க, எல்லா தேர்தல்களையுமே வாக்காளர் பட்டியலிலே குழப்பங்களை செய்து பூனேல கூட ஒரே பில்டிங்ல கிட்டத்தட்ட 5000 பேர் புதிய வாக்காளர்களை இணைத்து, டெல்லி தேர்தல்ல இதே மாதிரி குழப்பங்கள், மகாராஷ்டிரால அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிருந்து பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு சேர்த்துதான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இவங்க மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. இல்லைங்க, ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது மக்களுக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று. சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல லாக்அப் டெத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.